வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் மற்றும் இந்தியன் தௌஹீத் ஜமாத். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 82% வாக்குப்பதிவு. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நாளை மறுநாள் ஓட்டு எண்ணிக்கை. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் 82-48% வாக்குகள் பதிவானது. நாளை மறுநாள் சனிக்கிழமை ஓட்டுகள் எண்ணப்படும், முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜூலை நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 15 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி, அதாவது போய்வண்டி நிற்கும் இடம் அடங்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார். அதனால அங்க இடைத்தேர்தல் வச்சிருக்காங்க. அது தேமுதிக அதிமுக கூட்டணி என்னன்னா வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. அதனால மற்ற கட்சிகள் பாமக மாவட்ட கட்சிக்காரர் மரவளர்ப்பு திட்டம் 3 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. வெயில் காரணமா 3 மணிக்கு மேலதான் கூட்டம் மழை மோதி இந்த 6 மணிக்கு 82.48% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அந்த வாக்குப்பதிவில் கியூல லைன்ல நின்று பெண்கள் ஓட்டு போட்டுருந்தது. அதே ஊரை சார்ந்த ஒருவர் 52 வயது மனிதர் கத்தி எடுத்துட்டு பொங்குக்குள்ள வயிற்றுல குத்தி விட்டுறாரு போல. அது போலீசார் வச்சு பிடிச்சி அவரை கைது செய்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்னன்னு தெரியல, அது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பதட்டமான வாக்குச்சாவடி அப்படின்றதுல பகுதி இல்லாத இடங்கள்ல கூட இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல பக்கத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஆமா, அதிர்ச்சியா தான் இருக்கு. எல்லோரும் முன்னிலையிலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெண்ணை மருத்துவ உதவி கொடுத்து உயிரை காப்பாற்றி என்ன செஞ்சிருக்காங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊபி லாரி மீது பேருந்து மோதி 18 பேர் உத்தரப்பிரதேசத்துல உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் தலைப்பு செய்தியா முதல் பக்கத்திற்கு மக்களுடன் முதல்வர் ஊரக பகுதியில் அதுதான் ஒரு விளம்பரம், பெரிய ஒரு விளம்பரமாக தினமணியில கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் பரபரப்பு. மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு, ஓய்கில்வியதால் பயணிகள் பீதி. தொழில்நுட்ப கோளாறு. சென்னை மாநகரில் திருவொற்றியூரில் விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரை 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீல நிற வழிநடத்தத்தில் சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை 2.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பச்சை நிற வழித்தடத்திலும் மொத்தம் 65 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை நடந்து வருகிறது. இதற்கிடையே திருவொற்றியூரில் விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் நோக்கி ஒரு மெட்ரோ ரயில் நேற்று சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் சுமார் 300 பயணிகளை ஏற்றுக்கொண்டு 5:30 மணி அளவில் மண்ணடி ஹைகோர்ட் இடையே, வேற இடத்துல எங்கேயும் போக பிடிக்காதா, கரெக்டா நம்ம இடத்துல தான் பிடிக்கணுமா? ஹைகோர்ட் மண்ணடி நம்ம ஏரியாவாச்சு. நேற்று அப்படித்தான் பக்கத்து மெக்கானிக் செட்ல ஒரு வண்டி போக பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதாவது மெக்கானிக் செட் வேலை செஞ்சுக்கும் போது நிற்கும் போது 33 குழுக்கள் 2 பேர் சேர்ந்த ஒரு குழுக்களா 2 வீலர்ல போய் ஏரியாக்கள்ல தெருநாய்கள் எத்தனை தெருநாய்கள் இருக்கு, என்ன ரகம் இருக்கு, என்னென்ன வகை இருக்கு, அதுன்ற மொத்த புள்ளிவரத்தையும் கொண்டு அந்த தெருநாய்களை தடுப்பூசி போடுவதா அல்லது அதை கடத்துவதா அப்படிங்கிறது முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மிக விரைவில் செய்யணும். நீண்ட நாளாக நம்ம செய்தியின் பின்னணியில் தெருநாய்களுடைய செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அக்கிரமங்களை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வரோம். மாணவர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் தெருநாய்கள் கடித்து குதறி சாகடிக்கக்கூடிய நிலையில் கொடூரங்கள் நடந்து கண்டிச்சுட்டு வரோம். அதை ரொம்ப நிதானமாகவும் இந்த மாநகராட்சி இப்போதான் அதை முன்னெடுத்து வராங்க. சரி, வருவதை வரவேற்போம், அதை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி சீரமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையாகவும் இருக்கு. வேலூர் புரட்சி வீரர்களை நினைவு கூறுவோம். யார் சொல்றான்னா கவர்னர் RN ரவி இருக்காரு. அவர் வேலூர் புரட்சி சிப்பாய் கழகத்தை சுட்டி காட்டி சொல்றாரு. வேலூர் புரட்சி இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு
திட்ட சிப்பாய் கழகம். அதுதான் முதல் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. அதை கூட வந்து இன்றைய பாடத்திட்டங்கள்ல புத்தகங்கள்ல வந்து பதிவுகள் வந்து வராமல் வந்து இருக்கக்கூடிய நிலை தான் இந்திய வரலாற்றில். அதுதான் முதல் சுதந்திர போராட்ட வரலாறாக பாட புத்தகங்களில் மாணவர்களுக்கு பதியப்பட வேண்டும். ஆனா அது வந்து இந்திய புத்தக பாடங்கள்ல வந்து வருதா அப்படின்னா கேள்விக்குறி இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாகும். என்ன தெரியுதுன்னா, இப்போ தமிழ்நாட்டுல வந்து தமிழக வரலாறுகளை யாரு ஆர்.என். ரவி வந்து கொஞ்சம் கட்டி பாக்குறாரு, படிக்கிறாரு போல, தெரிஞ்சுக்கிறாரு போல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு அவர் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய அந்த துணிச்சல் மிக்க அந்த போராட்டங்களை இப்போதான் அவர் வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. மாணவர்களுக்கு கையெழுத்து தமிழ் கையெழுத்து போட்டி வந்து நடத்துவதாக கல்வித்துறை இயக்குனர் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காரு. 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு 10லேருந்து +2 மாணவர்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு அதுக்கு நிதியும் ஒதுக்கிட்டாங்க. 8,36,000 ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாணவர்கள் பங்கெடுத்து தமிழ் கையெழுத்தை அழகாக எழுதக்கூடியவர்களுக்கு 3 பரிசுகள் வந்து வழங்கப்படுவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை வரவேற்கிறோம். வேற ஏதாவது செய்தி இருக்கு. 2 நாள் பயணமாக சென்றார். ஆஸ்திரியா பிரதமருடன் மோடி பேச்சுவார்த்தை. பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பயங்கரவாதம் பண்றதை நீங்க தான் பண்ணி முடிச்சு இப்பதான் ஒழுங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப ரிமோட் கண்ட்ரோலிங் சிஸ்டத்துக்கு நீங்க போன பிறகு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க மட்டும் அதிக பெருமானம் மட்டும் 5 ஜாதி 500 ஜாதி கலவரம், 500 இனப்பிரச்சனை, 500 மத பிரச்சனை எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டுருப்பீங்க. விமான ஜூலை 2 நாள் பயணமாக ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடி அந்த நாட்டு பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திவிடுறார். இதுவரைக்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தை 4 தரப்பு பேச்சுவார்த்தை பேசி பேசி 10 வருஷம் ஓடி போச்சு. நாட்டுக்கு ஒன்னும் காணும், ஒன்னத்துலயும் ஒன்னையும் காணும். உங்களுக்கு ஆட்சி காலம் முடிஞ்சு நீங்களும் போய் சேரப்போற திரு பிரதமர் அவர்களே, இனியாவது ஏதாவது ஒரு விடியல் பிறக்குமான்னு இந்த நாட்டு மக்கள் இருந்து 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 அவனு தேஞ்சு மூஞ்சிரா போயிட்டான். தயவு செய்து நீங்க மூட்டையை கட்டுங்கன்ட்டாங்க. சென்னை டி நகர்ல வந்து சொத்து வரி கட்டாத கடைகள் சொத்துக்கள் வந்து சீல் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருடைய பட்டியலை வந்து மாநகராட்சி வெளியிட்டு அதுல வந்து லட்சங்களும் கோடிகளும் பெண்டிங் வச்சிருக்காங்க. அது திரும்ப கட்டாததுனால வந்து சேர்ந்து போயிருக்கு. அதை சொத்துக்களை கடைகளை வந்து சீல் வச்சிருக்காங்க. அதை ஸ்ட்ரிக்டா வந்து வரி வசூல் செய்வதை இந்த மாநகராட்சி வந்து களமிறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. கூட்டணி வலுவாக அமையாததால் தோல்வி. எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக நிர்வாகிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவை இந்த எம்பி தேர்தல்களில் கூட்டணி வலுவா இல்லாததுனால தான் நம்ம தோற்று போகணும், கூட்டணியை வலுவாக்கி இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க கருத்து உள்கட்சி கருத்துக்களை வந்து பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வந்து நீடிப்பு. 45வது முறை நீதிமன்ற காவல் வந்து நீடிப்பு செய்திருக்கிறது. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பந்தமா வந்து அந்த ரஃபே ஹோட்டல்ல வந்து நடந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமா அதுல வந்து பெங்களூர் அமைச்சர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ்நாட்டு தான் இது செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை சொல்லிவிட்டாங்க. அதை கண்டிச்சு எல்லாரும் இங்க போராட்டங்கள் நடத்துறது. தமிழக முதல்வரே அதை கண்டித்தாரு. அது வந்து அவங்க திரும்பவும் மன்னிப்பும் கேட்டாங்க. நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு நிவாரணம் கேட்டுதான் வந்து நீதிமன்றம் மனு போட்டிருக்காங்க. அவங்க நிவாரணத்தை தர முடியாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. விவாகரத்தான முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் விவாகரத்தான பெண்கள் மட்டும் ஜீவான அம்சம் தரலாம். முஸ்லிம் பெண்கள் சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. புதுடெல்லி பெண் ஜீவான அம்சம் கோரி குடும்ப நல கோர்ட் மனு தாக்கல் செய்தார். அதை ஏற்று அவருக்கு மாதம் ரூபாய் 50,000 வீதம் இடைக்கால ஜீவானம்சம் வழங்குபவர் முகமது அப்துல்லாவுக்கு கோர்ட் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து தெலுங்கானா ஹைகோர்ட் அப்துல்லாவை மேல்முறையீடு செய்தார். முஸ்லிம் தனிநபர் சட்டப்படி விவாகரத்து செய்வதற்காக விவாகரத்து சான்றிதழ் இருப்பதாகவும், ஆனால் அதை குடும்ப நல கோர்ட்டுக்கு பரிசீலிக்க தவறவிட்டதாகவும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு. ஆனால் குடும்ப நல கோர்ட்
எல்லாம் இது பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, 50,000 ஜீவனுக்கு கொடுத்தா அவன் என்ன விவாகரத்து பண்ணிட்ட, அந்த பெண்ணு என்ன செய்யும், நீ மாதிரி விவாகரத்து பண்ணிவிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ கும்தலை கடி கும்மி அடிப்ப, இந்த பொண்ணோட பாடு வந்து இங்க சிந்தலை கடி ஜிப்பாவாகுமா, எனக்கு இருக்கிறவன கிணப்ப எண்ணிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி என்ன விட்டாங்க. கோர்ட்ல ஒரே குத்தி விட்டாங்க. இனிமே எவனா டேவிஸ் பண்ண 2 வீடு கட்டினாலும் 3 வீடு கட்டினாலும் எல்லா வீட்டுக்கும் நீ காசு கொடுக்கணும் பாத்துக்க. இப்ப உள்ள பொருளாதார சூழ்நிலை ஒன்னையே வச்சு ஓட்ட முடியாது. இதுதான் நிலைமை. ஆமா, இது நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு வந்து தேவையில்லாத வேலை தான் இது. இந்த நீதிய தீர்ப்பை வந்து நம்ம கொஞ்சம் விமர்சனம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்வது முஸ்லிம் சமூகம் இந்த ஷரியத்துக்கு எதிரானது. ஒருத்தருக்கு கூட கணவன் மனைவிக்கு விவாகரத்து நடந்து விட்டால் அவர்கள் வெவ்வேறானவர்கள், இவர்கள் வேறு அவர்கள் வேறு. அந்த ஆண் தரப்பு குடும்பத்தார்கள் அவருக்கு மறுமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அது அவர்கள் பெண் தரப்புக்கான குடும்பம் வந்து அந்த மறுவாழ்வுக்கான மறுமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அவர் மறுவாழ்வில் இந்த ஜீவனாம்சம் வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் என்பதற்காக இஸ்லாம் வந்து இதை கடுமையாக எதிர்த்து இதை விவாகரத்து பெற்ற பின்னால் கணவன் மனைவி என்கின்ற உறவுக்கே வேலை கிடையாது. ஜீவனாம்சம் குடுக்கல் வாங்கல் எந்த உறவும் இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. சரியா? அதனால வந்து இதை வந்து 1-2 பேர் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. இஸ்லாத்தின் சரியாவை வந்து கீழ்படியாமல் கட்டுப்படாமல் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. நீதிபதிகளை உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ என்ன செய்யணும்னா, நீங்க உங்க ஜமாத்தார்கள்ட்டையும் போங்க, நீங்க போய் முதல்ல அதை முடிச்சுக்கோங்க, அங்கதான் நீங்க உங்க வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப அங்க அனுப்புறது தான் முறையானது. அதுக்குன்னு சட்ட வாரியம் இருக்கு, தனியார் சட்ட வாரியம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அங்கதான் நீங்க வந்து அனுப்பி வச்சிருக்கணும். நீங்க அப்படி அனுப்பாம அல்லது நீங்க அந்த ஜமாத்தார்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி நீங்க வந்து அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி உங்க சரீரத்தின் அடிப்படையில் நீதியை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரும்ப தான் நீங்க அனுப்பி இருக்கணும். முஸ்லீம் ஜமாத்தார்கள்ட்டையும் முஸ்லீம் தனியார் வாரிய சட்டத்துக்கு நீங்க அனுப்பி இருக்கணும். ஒழிய இந்திய குற்றவியல் சட்டத்தின் நடைமுறை அடிப்படையில் நீங்க வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கி இருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. இது ஏன்னா அனைத்து மதத்தை பிரிவினரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. சரியா? அதனால அப்படிங்கிறதும் அரசமைப்பு சட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது நீதிபதிகள் வந்து இந்த விஷயங்கள்ல முஸ்லீம் தரப்புகள் விஷயங்கள்ல மட்டும் வந்து ஏன் இப்படி வந்து தீர்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. அதுதான் நம்ம சொல்றோம், எந்த பெண்களுக்கும் முஸ்லிம் பெண்களுக்கும் இங்கே அநீதி இழைக்கப்படவில்லை. அப்படி அநீதி இழைக்கப்பட்டால் அந்த ஜமாத்தார்களுக்கும் தனியார் சட்ட வாரியத்துக்கும் அழைப்பு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு மனுதாரராக வந்து நீங்கள் கூப்பிட்டு அவர்களை எச்சரித்து அவர்களை நீதி பெற்றுத் தரும்படி நீங்கள் உத்தரவிடலாம். அதுதான் வந்து முறையானதாகவும் இருக்கும் என்பதுதான் நம்ம இது. அதனால வந்து இஸ்லாமிய சட்டமுறை மீறி வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தராமல் இருப்பது தான் நமக்கான நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகளாவிய மோதல்கள் அமைதியை மீட்டெடுக்க உறுதி. ஆஸ்திரிய பிரதமரை சந்தித்த வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. 41 வருடங்களுக்கு பின்னாடி வந்து பிரதமர் வந்து ஆஸ்திரியாவுக்கு போயிருக்காரு. அங்க ஆஸ்திரியால வந்து இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார் தான் போயிருக்காங்க 86ல என்னமோ 83ல. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பின்னாடி யாரும் போகலை. இப்போதான் பிரதமர் வந்து போயிருக்காரு. அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக வந்து ஆஸ்திரியா நாட்டு பிரதமர் வந்து பேசி முன்னெடுக்கிறாங்க. அதில் வந்து இந்தியாவிற்கு முதலீடு செய்ய வந்து ஆஸ்திரிய நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதற்கும் நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கும் இதெல்லாம் வரவேற்கப்பட்ட செய்தியாக தான் இருந்தாலும் கூட. ஆமாம், திரிபுராவில் 828 மாணவர்களுக்கு HIV பாதிப்பு. அகர்தலா HIV தொற்று காரணமாக ஏற்பட்ட எய்ட்ஸ் என்னும் கொடிய நோய்க்கு இதுவரை எந்த மருத்துவ கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அதனை கட்டுப்படுத்த மருந்துகள் உள்ளன. துவாதரம் இந்த நோய் ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 828 மாணவர்களுக்கு HIV தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அங்குள்ள 220 பயணிகள் 26 குறுநிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஊசி மூலம்
போலாத மருந்து செலுத்தி கொண்டிருந்ததாகவும் புகார் வந்தடைந்தது. அதாவது போதைப் பொருளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது மாணவர்களுக்கு அப்படிதான் நடக்குது. ஏன்னா இப்ப சோசியலிசம் அமெரிக்கன் ஸ்டைல வந்து இப்போ உண்டு கல்விகள் கலாச்சாரங்கள் அனைத்தும் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து காலேஜ் படிக்கும் போது இது படிக்கும் போது எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாம் ஆயிடுது. யூடியூப் வேற, ஃபேஸ்புக் வேற, இன்ஸ்டாகிராம் வேற, பல விதமான நவீன முயற்சிகளை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம். அதாவது எவனுமே இந்த உலகத்திலேயே வாழல. அவங்க எல்லாம் மாட்டுக்கிற மனிதர்கள் தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பூமியில. அதனால அப்படித்தான் நடக்கும். இதுக்கு வந்து நீங்க முதல்வர்கள், பிரதமர்கள், தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை வந்து ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செய்து ஏதாவது பண்ணுங்க. ஆமா, மணிப்பூர் நிலவரத்தை வந்து 24 மணி நேரமும் வந்து பிரதமர் கண்காணிக்கிறார் அப்படின்ட்டு வந்து யார் சொல்றாருன்னா மணிப்பூர் முதல்வர் சொல்ற பிரேம் சிங் வந்து அவர் சொல்றாரு. 24 அங்க என்னன்னா ராகுல் காந்தி போய் மணிப்பூர் மக்களை முகாம்களை பார்த்து சந்திச்சு பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, குறைநிலைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசி இது பண்றாருல. அதுக்கு வந்து வெளிநாட்டுல அவங்க ரஷ்யால இருந்துகிட்டு கண்காணிக்கிறாராம், ஆஸ்திரேலியால இருந்துகிட்டு பாக்குறாராம். அவரு வந்து தொலைதொடர்புல கேட்டு போன்ல சேர்ந்து அவ்வளவு அக்கறையா காக்குறாராம் அப்படின்ற மாதிரி வந்து பிரேம் சிங் சொல்றாரு. மக்கள் நாட்டு நீங்க சொல்றத அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்க சொல்றத அப்படியே நம்பிட்டோம். சரியா, அப்படியே நாங்கெல்லாம் நம்பிட்டோம் அப்படின்றதான் நாங்க வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. மணிப்பூரை வந்து எடுத்து கூட பார்க்காத மோடி வந்து விசாரிக்கிறாரு, அமைதி திரும்புதான்னு கேட்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நமக்கு தெரிந்த செய்தி. இது அதிக டெங்கு பாதிப்புள்ள மாநிலங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா வந்து அவர்கள் வந்து வலியுறுத்துறாரு. இப்போ டெங்கு வைரஸ் ஃபீவர் தான் வந்து முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. மழைக்காலம் தொடர போகுது. அப்புறமா இந்த குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவது. குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் இவர்கள் தான் வந்து இந்த ஃபீவர்களில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை முதற்கொண்டு எல்லா மருத்துவமனைகளும் டெங்குக்காகவே ஒரு வார்டை வந்து ஸ்பெஷலாக வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் ஜே பி நட்டா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அலர்ட்டாக இருக்கணும், டெங்கு ஃபீவருடைய விழிப்புணர்வுகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்க நடத்த போறாங்க, யார் நடத்த போறா அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து என்னன்னு தெரியல. செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து போரூரில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் தளபதி எஸ் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி பட்டியலில் உள்ளார் என தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்தை கண்டித்து நடத்திருக்காங்க. அப்ப நீங்க எந்த பட்டியலில் இருக்கீங்க? நீங்க ரவுடித்தனம் பண்ணிருந்தா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடல. சத்தான ஒருவேளை நீங்க ஊத்தி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு சைடு இருக்கு உங்க மேல. அதாவது அவர் செல்வப்பெருந்தகை வந்து அவர் சொல்லிட்டாங்கன்னா எல்லா ரவுடி பள்ளிகளும் வந்து இதுல இருக்காங்களா, பிஜேபியில இருக்காங்களான்ட்டு. அதனால வந்து இவரு வந்து சரமாரியா பேசுறாரு. முதல்ல அமித்ஷாவுடைய வரலாற்று பின்னணி தெரியுமா? அமித்ஷா குஜராத்ல என்ன செஞ்சிட்டு இருந்தார்? பிஜேபிக்கு வருவதற்கு முன்னாலும் ஆரம்ப கட்ட காலத்திலும் பிஜேபியில் அமித்ஷாவுடைய ஸ்டேஜ் என்ன நிலைமை, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அவருடைய வரலாற்று பின்னணி என்ன, நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. சரியா, சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து பேசுவோம் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க பிரதமரோட உங்க பிரதமர் எத்தனை முஸ்லிம்களை எரிச்சு கொண்டு தானே அவருக்கு பிரதமரே ஆனாரு. உங்களுடைய கொள்கையே அதான். அதுக்கப்புறம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அஹிம்சையா இருந்துட்டு பேசுறீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க அஹிம்சைக்கு அகைண்ட். நீங்க வந்து கோட்ஸே குரூப், நீங்க மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரே கொண்டவர். அப்ப முதல்ல கோணல் அப்படி இருக்கும்போது நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அமித்ஷாவுடைய நிலவரம் வந்து அதெல்லாம் இது கடைசி பகுதி. எது அந்த குஜராத் கலவரம், அதுக்கப்புறமா நீதிமன்றத்துல அவர் வந்து இவரு என்கவுண்டர் வழக்கு, அதுக்கப்புறமா நீதிமன்றம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறமா நீதிமன்றம் குஜராத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து தடை செய்தது. இதெல்லாம் வந்து கடைசி வரலாறு. ஆரம்ப கட்ட வரலாறு அமித்ஷாவுடைய வரலாறு என்ன தெரியும்ல? அதையும் போய் பார்த்துட்டு நீங்க அதையும் சொல்லுங்க சேர்த்து. அதை சொல்லிட்டு நாங்க வந்து எவ்வளவு புனிதமானவர்கள் அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லுங்க. சரியா? 2526 கிலோமீட்டர் நீளச்சாலைகள் 1000 கோடியில் சீரமைப்பு. யாரு? தமிழக அரசு வந்து தகவல் எல்லாம் செய்யுங்க. சிஏஜி வந்து கணக்கெடுக்கும், அதுல போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் தமிழக அரசுக்கு சொல்ல வேண்டிய நம்ம செய்தியா இருக்கு. இடைத்தேர்தல் மேற்கு வங்கம் உத்தரகாண்டில் வந்து வன்முறை, பதட்டமான பகுதிகளில் அங்கே வந்து கொஞ்சம் வன்முறை நடந்து இருக்கு.
அந்த வன்முறையில இவங்க தான் 28 ஏக்கர் நிலம் திரும்ப பெறும் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. மனுதாரருக்கு வந்து தடை விதித்திருக்கிறது. மேற்கு வங்காள அரசின் மனு விசாரணைக்கு ஏற்பு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் சிபிஐ இயங்குகிறது. சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு. சிபிஐ மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது என்று சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு அளித்துள்ளது. தனது மாநிலத்தில் அனுமதியை மீறி சிபிஐ விசாரிப்பதற்காக மேற்கு வங்காள அரசின் மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அனுமதியை திரும்ப பெற்றது. மேற்கு வங்காள மாநிலத்தில் விசாரணை நடத்துவதற்கு சோதனை நடத்துவதற்கும் சிபிஐக்கு அளிக்கப்பட்டிருந்த பொது அனுமதியை கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதிக்கு மேற்கு வங்காள மாநிலம் அரசு திரும்ப பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு சத்தனக்கோழி வன்முறை உள்ளிட்ட வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. எனவே சிபிஐ விசாரிக்க கோரி எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேற்கு வங்காள மாநில அரசு மனு தாக்கல் செய்தது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான சர்ச்சைகளை விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட் அதிகாரம் அளிக்க அரசியல் சாசனத்தில் 131 பிரிவின் கீழ் இந்த மனுவை தாக்கல் செய்தது. மத்திய அரசு விவாதம். ஆனால் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துறை சேர்ந்த சிபிஐ மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று வாதிட்டார். மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லாத மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்காள அரசு சுமார் சார்பில் ஆதாரான மூத்த வக்கீல்கள் சார்பில் பெற்றன. 24 பங்க தீர்ப்பு. இந்த நிலையில் இமான் மீது PR வயா சத்யப் மேலந்தர் ஆகியோர் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வில் நேற்று தீர்ப்பு அளித்தது. மேற்கு வங்காள அரசின் மனு விசாரணைக்கு உகந்தது என்று தீர்ப்பு கூறியது. ஆனா எல்லாம் நாடு ஃபுல்லாவே மாநில மத்திய கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அது உண்மை. இப்ப கொஞ்சம் தளர்ந்து இருக்கு. ஏன்டா அவங்க கொஞ்சம் தளர்ந்து இருக்காங்க. பாரதிய ஜனதா கொஞ்சம் வலு விளந்து இருக்கிறது. ஆனா உண்மையான வெற்றி ராகுல் காந்தி தான். இவ்வளவு பெரிய ஆளை வீழ்த்து விட்டாரு, ஒரு ஆளா இருந்துக்கிட்டு. அது வந்து ஒரு சாதனை. ஏன்டா இந்த இதுல பண்ணி விட்டாரு. ஏன்டா ஒரு 10 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து கொஞ்சம் லேச சுதந்திரம் இருந்த மாதிரி வென்றான வெற்றி வந்து ராகுல் காந்தி தான். அது உண்மை. ஏன் உன்னால முடியல, நீ பாபுக்குன்னு கேள்வி பண்ண, ஆனா உன்ன தளர்த்து எழுதிட்டாருல. அடுத்து ஜெயிச்சு வந்து உட்காந்துருவாங்க. அடுத்து ஜெயிச்சு உட்காந்தா மாநிலம் நடக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா. மகன் ஏற்படுத்திய கார் விபத்து. சிவசேனா கட்சியினுடைய துணை தலைவர் பதவி பறிப்பு. யார்? அவருடைய மகன் தான் வந்து கார் விபத்து. சொகுசு கார்ல போய் வண்டியை ஓட்டிட்டு போய் 2 வீலர் மேல இடிச்சு 2 வீலர்ல தம்பதிகள் போனாங்க. ஒரு பெண் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த அதனால வந்து துணைத் தலைவர் பதவியிலேருந்து யாரா தகப்பனாரை வந்து ஹிண்டே வந்து என்ன செஞ்சிருக்காரு, நீக்கியிருக்காரு, பதவியை வந்து பறிச்சிருக்காரு. மகன் ஆக்சிடென்ட் செஞ்சதுக்கு தகப்பனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அதிகாரத்தில் இருந்தால் வழக்கு வந்து முறையான விசாரணையில் போகாது என்பதற்காகவும் இருக்கு. அவர் வந்து தோற்று போயிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா வந்து ஹிண்டே குரூப் வந்து தோற்று போயிருக்கு. அதனால வந்து இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு பெறுவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுடைய கருத்து. வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? உலக செய்திகள் தான் இருக்கு. உலக செய்திகள் பார்த்தோம்னா நேரம் போயிடும். அதனால் நேரத்தை காலத்தையும் கருதி ஆமாம் முடிச்சிருவோம். இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். உங்களிடம் இங்கு விடைபெறுவது யாக்கத்தலியான மற்றும் முகமது ஜுல்பிகார் மற்றும் ஆத்மாத்த எங்களுடைய கேமராமேன் மிஸ்டர் அனீஸ் ரஹ்மான் அவர். இந்திய தௌஹீத் ஜமாத்தின் தலைமை அலுவலக செயலாளர் அனீஸ் அவர்களோடு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.